நலமாக இருக்குதையா என்று பூமாதேவி சொன்ன போது அப்போ பார்த்துட்டாரே சிவபெருமான். அம்மா அம்மா பூமாதேவி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்க வேலை கொள்ள வேண்டாம் பூமி பாரம் குறைப்பதற்கு தெய்வ வள்ளுவரை வரவழைத்து வாராரி சிவபெரும் வறுமையா வள்ளுவரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் ஈரேழு லோகம் எல்லாம் ஓசை அடிக்கணுமே பூவிருக்க விஞ்சிருக்க பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க காயிருக்க கனியிருக்க பழம் மட்டும் உதிரவேன் என்று வரைவோசை அடிக்கவேன். ஐயா தெய்வ வள்ளுவரே நீர் ஈரேறு உலகமெல்லாம் சென்று ஈசன் சிவனார் சொன்னது போல வரைவோசை அடிக்க வேண்டும் ஐயா. எப்படி அடிக்கணும் தெரியுமா? பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க முதிர்ந்த பழம் மட்டும் உதிரன்னு அடிக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா பூவென்றால் யாரு? அருவில இருக்கக்கூடிய சிசு அவர்களும் உயிரோடு இருக்கணும். பிஞ்சினா யாரு? பிறந்த குழந்தைகள் அவர்களும் உயிரோடு இருக்கணும். காய் என்றால் யாரு? பிறந்து வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். கனி என்றால் யாரு? அது ஒரு 100-90 வயசு ஆட்கள் அவர்களும் உயிரோடு இருக்கணும். முதிர்ந்த பழம் மட்டும் உதிரணும். ஒரு 120 வயசு தாண்டாலே அவளுக்கு இருப்பு கிடையாது. அவளுக்கு இங்க சோழி இல்ல. அவன் மேல ஒருத்துக்கு டிக்கெட் விட வேண்டியதான். பூமிக்கு பரமா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் பறைவோசி அடிக்க சொல்ல பூவிருக்க விஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க முதிர்ந்த பழம் மட்டும் உதிரணும். வயசான பெரிய ஆளுக்கு மட்டும் 120 வயசு தாண்டாலும் அவளுக்கு இருப்பு கிடையாது. மேல ஒருத்துக்கு டிக்கெட் வெட்ட வேண்டியதான் என்று பறைவோசி அடிக்க சொன்னார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அவ சொன்ன போது தெய்வ வள்ளுவரும் ஆட்டுமன் சம்மதித்தோ வெள்ளையான குட்டியிலே வெங்கல முரசு கொட்டி வெங்கல முரசு கொட்டி வெள்ளையான குட்டியிலே சென்று வரைவோசி அடிக்க வருகிறார் பூலோகத்துக்கு. பூலோகத்து மக்களெல்லாம் அவர் அதிசயமா பார்த்தாங்க. ஏன்னா என்ன காரணம்? வெள்ளையான குட்டியாரோ யாரும் பார்த்தது கிடையாது. ஆகையால பூலோகத்து மக்களெல்லாம் அதிசயமா பார்த்துக்கூடிய வேளையில் இந்த தெய்வ வள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தோம்னா சடையோடும் முடியோடும் சன்னியாசி ஒருத்தர பண்டாரம் இருப்பார். அப்பதான் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பார்த்துச்சு யாரோ ஒரு ஆண்டி பண்டாரம் கலட்டு பண்டாரம் வந்திருக்கான், வெள்ளையான குட்டில வந்து பறைவோசி அடிக்கிறானே என்று சொல்லி யாரோ ஒரு பைத்தியாரம் கோட்டிக்காரன் வந்திருக்கான் என்று சின்னஞ்சிறு பிள்ளைலாம் தெய்வ வள்ளுவரை கல்ல கொண்டு எரிய ஆரம்பித்தார். இந்த தெய்வ வள்ளுவருக்கு வேதனை பொறுக்க முடியல, வலி பொறுக்க முடியல. பச்சிலம் குழந்தை எல்லாம் கல்ல கொண்டு எரியுது. இது பூமியில இருக்க போய் தானே கல்ல கொண்டு எரியுது. நம்மளை எரிஞ்ச புள்ளியில இன்னும் விடலாமா? நம்மளுக்கு இன்னல் பொறுக்க முடியவில்லை, இடையூறு தாங்க முடியவில்லையே. ஆகையால பறைவோசிய மாத்தி அடித்தார். இவர் பறைவோசி அடிக்க வந்தது பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனியிருக்க முதிர்ந்த பழம் மட்டும் உதிரன்னு அடிக்க வந்த மனுஷன் இந்த பிள்ளைகள் படுத்தின பாட பார்த்தாரு. நம்மளை கல்ல கொண்டு எரிஞ்ச பிறகு உயிரோடு இருக்கலாமா இது என்று சொல்லி பறைவோசியை மாத்தி அடித்தார். பூ உதிர பிஞ்சி உதிர காய் உதிர கனி உதிர முதிர்ந்த பழம் உதிரன்னார். பகவானால படைக்கப்பட்ட அத்தனை பொருளையும் ஒரு நாளைக்கு இறந்தே ஆகணும் என்று பறைவோசி அடித்த பிறகு இறந்த உயிர்களையும் பூமியில கொண்டு புதைக்கிறாங்க. பூமாதேவி மீண்டும் கைலாசம் வாரா. அப்பதான் பார்த்தார் சிவபெருமான், ஏ பூமாதேவி உன் பூமி பாரத்தை தான் குறைச்சாச்சம்மா, மீண்டும்
மீண்டும் கைலாசம் வந்த விவரம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவ பகவானே அப்பவாது பரவாயில்லையா ஒரே உயிர் சுமையா இருந்துச்சு இப்ப இறந்த உயிர்களையும் பூமியில தான் விதைக்காங்க எனக்கு பிணச்சுமை பொறுக்க முடியவில்லையே பிணவாடை பொறுக்க முடியவில்லை பகவானே நாசி பிடிக்க முடியல ஆகையால என் பூமி சுமை குறைக்கணும் என் பிணச்சுமைய குறைக்கணும் என்று பூமாதேவி சொல்லுவாள் ஆமா ஆமா அம்மா அம்மா பார்வதி அம்மா அம்மா பூமாதேவி பிணச்சுமைய குறைப்பதற்கு நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டும் அருங்கவலை கொல்ல வேண்டும் பிணச்சுமைய குறைப்பதற்கு நான் பூலோக ஈசனாக பிறந்தீரானா நான் யாராக பிறக்க வேண்டும் என்று பார்வதியால் கேட்டபோது எனக்கு ஒரு பிறவி கொடுங்க சுவாமி என்று பார்வதி கேட்டபோது ஏ அம்மா அம்மா பார்வதியே உடலை ஈசனாக நம்பிறேன் நீ எந்த எனக்கு தாயாக சுடல பேச்சியாக பிறக்கணும் நீ பிறந்து பிணமும் நல்ல சோறுமாக பிசைந்துதான உண்ணனுமே ஆண்டவனார் பேர்கோடு ஆட்டும் என்று சம்மதித்தான் ஆட்டும் என்று சம்மதித்தான் அம்மை சக்தி பார்வதி
அலைய வேண்டாம் அருங்க விலை கொள்ள வேண்டாம் அம்மா. அம்மா பூலகச்சி மேலே உன் பணச்சுமையை குறைக்கணுமனா நான் பூலகச்சி மேலே சுடலை ஈசனாக நான் பிறந்து சுடுகாடு போக போறேன். சுட்ட பிணங்கள் எல்லாம் திங்க போறேன். மாயாண்டியா பிறக்க போறேன். மாண்ட பிணங்களை கொள்ள போட வரணும் அம்மா. நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என்று சிவபெருமான் சொல்ல அப்பதான் பார்வதி பார்த்தா, ஆண்டவ பகவானி நீங்க பூலோக சீமையில சுடலை ஈசனாக பிறந்தீர்னா நான் யாரா பிறக்கணும்? எனக்கு ஒரு பிறவி வேணும் என்று பார்வதா தேவி கேட்க பார்த்தா சிவபெருமான், எம்மா பார்வதி நான் பூலோக சீமையிலே சுடலை ஈசனாக பிறந்தேனானால் எனக்கு தாயாக சுடலை பேச்சியாக நீ பிறந்தோ இல்லை வனகலம் அதிலே சுடுகாட்டு பேச்சியாக கொலுவிருப்பாய். பிணமும் ஜோறும் பசைந்து உண்பாய் என்று ஆண்டவன் சிவபெருமான் வரங்கொடைக்க ஆட்டும் என்று சம்மதித்துக்க வேளையில் ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈரேழு உலகத்திலும் படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் அந்த பார்வதியால் இடமதில அம்மா அம்மா பார்வதி ஆண்டவனின் வார்த்தைக்கு சிவபேரு நான் படைத்து விட்ட மனுக்களே நாம் படியடக்க போறேன். நாம் நாளினை எடுத்து பகவானிடம் கொடுக்கணுமே. உரியில் தினை எடுத்து உடையவர் பகவானிடம் கொடுக்கணுமே. ஆளாக்கு தினை எடுத்து பகவானிடம் கொடுக்கணுமே. இப்படியா இருக்கும் ஆண்டவனாகிய சிவபெருமான் என் அம்மை சக்தி பார்வதி இடத்திலே வந்து, அம்மா பார்வதி நான் ஈரேழு உலகமெல்லாம் படி இழக்க போறேன் அம்மா. நீ நாளி தினை எடுத்து நாதன் பகவானிடம் கொடுக்க வேண்டும். ஊரியில் தினை எடுத்து உடையவர் பகவானிடம் கொடுக்க வேண்டும். ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவனார் பகவானிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அவன்தான் பார்த்தாள் பார்வதா தேவி. ஆண்டவா பகவானே ஈசனே இறையோனே நீங்களும் படியளக்க போறேன் படியளக்க போறேன்னு பாருங்க. கைலாசம் விட்டு பெரியல ஐயா கைலாசத்துல தன்னன் தனியா இருக்க வேண்டி இருக்கு. ஆகையால ஆண்டவ பகவானே இன்று உங்களோட படியளக்க நான் உமைய வேளுவாரேனே. ஆண்டவனார் படியளப்பை நான் ஆதிசக்தி பார்க்க வேண்டும். இந்த ஈசனோட படியளப்பை நான் ஈஸ்வரியால் பார்க்க வேண்டும். ஆண்டவனே பகவானே உங்களோடு படியளக்க உங்களோடு படியளக்க இந்த உமையவளும் நானும் வாரேன். இந்த உமையவளும் நானும் வாரேன். கடவுளோட படியளப்ப கடவுள் தேவி நாம் பார்க்கணும்னா பார்த்தார் சிவபெருமான்.
பார்வதி என்ன நான் சொல்வதை கேளம்மா எம்மா பகவான் இல்லா கைலாஸ் பாலடைந்து இருக்கும் அம்மா இறைவன் இல்லா கைலாஸ் அது இல்லடைந்து இருக்கும் உடையவனும் இல்லாமலே கைலாசம் ஒளி இழந்து இருக்கும் அம்மா என்னோடு படியழக என்னோடு படியழக ஈஸ்வரியும் வரவு வேண்டாம் ஈஸ்வரியும் வரவு வேண்டாம் ஆமா ஆமா அம்மா பார்வதி என்னோடு படியளக்கவாரி சொல்றிய பார்வதி ஈசனாகிய சிவபெருமான் ஈரேழு உலகமெல்லாம் படியளக்க போகக்கூடிய காலத்தில் பகவான் இல்லா கைலாசம் பாலடைந்து இருக்குமே பார்வதி இறைவனில்லா கைலாசம் இருந்திருக்கும் அம்மா ஆண்டவனில்லா கைலாசம் அருளும் கிடையாது பொருளும் இல்லாம பிடிச்சு வச்ச பிள்ளையார் தான் பகவான் இருப்பாரு கைலாசத்துல எந்த சக்தியுமே இருக்க என்று சொன்ன போது ஒரு வீடுன்னு இருந்தா ஆணும் பெண்ணு இருக்கணும் ஆணும் பெண் இருந்தா தான் முழு வீடு ஆம்பளை இல்லாத வீடு அரை வீடுமாங்க அப்படின்னு சொல்வார்கள் பொம்பளை இல்லன்னா முழு வீடும் இருளடைந்ததா இருக்கும் என்னோடு படி இலக்க நீ வந்தாயானால் கைலாசம் தன்னதியிலே விளக்கு பொறுத்த கூட ஆடு இருக்காது ஆகையால என்னோடு வரவும் வேண்டாம் என்று ஈசனாகிய சிவபெருமான் சொல்ல பார்வதி கேட்டாளா ஆண்டவ பகவானே நான் கட்டாயம் உங்களோடு படியளக்க வருவேன் ஐயா என்று பார்வதி சொல்ல பார்த்தார் சிவபெருமான் பார்வதி நான் சொல்வதை கேளம்மா நீ என்னோடு படியளக்க வந்தாயானால் நான் பூலோகத்தில் பகவானுடைய படைப்பு வந்து பல விதங்கள் உண்டு ஒவ்வொரு மனிதனையும் ஒரு விதமா படைச்சிருப்பேன் ஒரு மனிதனை பெரிய பணக்காரனா படைச்சிருப்பேன் ஒருத்தனை பரம ஏழையா படைச்சிருப்பேன் ஒருத்தனை கூன் குருட செவடாக படைத்திருப்பேன் ஒருத்தனை நொண்டி மடமா படைச்சிருப்பேன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு விதமாக படைத்திருப்பேன் ஆனா பெண் மனசு இளைய மனசு நீ என்னோடு வந்தாயானால் ஆண்டவ பகவானே உங்க படைப்புல எல்லாரும் சமந்தான ஐயா அப்ப இவங்களுக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இவரை ஏன் பணக்காரனா படைச்சிங்க இவரை ஏன் பரம ஏழையா படைச்சிங்க என்று 1008 கேள்வி கேட்ப பார்வதி நீ கேள்வி கேட்டனா எனக்கு படியளக்க யாவுமே வராது படியளப்ப கோட்டை விட்டுருவாங்க ஆமா ஆகையாலே நீ என்னோடு வந்தாயானால் என் படியளப்பு பாழாகி விடுமா என்று ஈசனாகிய சிவபெருமான் நீ என்னோடு படியளக்க ஈஸ்வரியே வரவும் வேண்டாம் என்று ஈசனாகிய சிவபெருமான் பார்வை இடத்தில் சொல்லிவிட்டு அம்மா பார்வதி நான் பகவான் படி இழக்க போறேன் அம்மா கருந்தினையும் ஜந்தினையும் மலர்தினையும் எடுத்துக்கொண்டு நீ பூலோகம் போவதற்கு கருந்தினையும் ஜந்தினையும் எடுத்துக்கொண்டு வான்னா சிவபெருமான் சொல்ல பார்த்தாள் பார்வதி ஐயாட்டும் என்று சம்மதித்து ஐயாட்டும் என்று சம்மதித்து எங்கள் ஆதிசக்தி பார்வதி பார்வதியா நாதன் பகவானிடம் கொடுப்பான் உரியில் நல்லதினை எடுத்து உடையவர் பகவானிடம் கொடுப்பான் ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் பகவானிடம் கொடுப்பான் ஆமா ஆமா
ஆண்டவனாகிய பகவானோடு படியிழக்க வாரன்னு சொன்னோம். பகவான் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆகையால இந்த பகவான் உண்மையிலே படியிழக்கத்தான் போறாரா, இல்ல படைத்து விட்ட மனுக்களை பசி பட்டினியா போட்டு தான் வாராரா என்று ஈசனாகிய சிவபெருமானை பரிசோதிக்க வேணும் என்றோ எங்கள் அம்மை சக்தி பார்வதியே தெய்வத்தச்சன் விஸ்வகர்மா விஸ்வகர்மனை தாமரவளைத்து என் மகினி விஸ்வகர்மா நீ காஞ்சிபுர கம்பு வேட்டி கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி குங்குமுக கம்பு வேட்டி நீ கோலவர்ண சிமிழ் கடைந்தோ ஓடாணி போட்டு போட்டு ஓடாணி போட்டு போட்டு பார்வதி இடமதியில கொடுக்கணும். ஆமா ஆமா பார்வதியால் சொன்ன போது தெய்வத்தச்சன் விஸ்வகர்மா மலையான மலை கடந்து விஸ்வ நல்ல கருமன காஞ்சிபுர கம்பு வேட்டி அங்க கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி அங்கு குங்குமுக கம்பு வேட்டி கோலவர்ண சிமிழ் கடைந்து சிற்றெரும்பு ஒடுக்கத்தீர் சிற்றெரும்பு ஒடுக்கத்தீர் அங்க சிமிழரும் தங்கடைந்தா ஆமா சிற்றெரும்பும் தான் கடைந்தோ பார்வதியால் இடமதியில அங்கு கொடுத்ததொரு வேளையில அந்த தெய்வத்தச்சரான விஸ்வகர்மனானவரோ காஞ்சிபுர கம்பு வட்டி கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி குங்குமுக கம்பு வட்டி கோலவர்ண சிமிழ் கடைந்தோ சிற்றெரும்பு ஒடுக்கத்திலே சிமிழ் கடைந்து பார்வதி இடமதியில கொடுக்க பார்த்தாள் பார்வதாதேவி. இந்த சிட்டு சிமிழுக்குள்ள 2 உயிர்களை பசி பட்டினியா அடைக்கணும். ஆண்டவனாகிய சிவபெருமான் படியிழக்க வாராரா வரலையான்னு பார்க்கணும் என்று சொல்லி எங்கள்